ஹைடா, ஃபோர்ஸ் மேரேஜ் பொண்ணு பார்த்துலேருந்து அப்படியே பார்த்துடலாம். ரியா ஜமன் கூட ரூமில் இருக்கா. ஜமன் அவன் மேலே படுத்துருக்கான். ஒரு மாதிரி கண்ணு டைட்டாக மூடிட்டேன் சைலண்டாக படுத்துருக்கா. ஜமன் அவன் கண்ணு மூடிட்டு அந்த கிளப்பில் ஒரு பொண்ணு பேசியிருப்பா இல்லையா, அது மட்டும் மைண்டில் ஓடிட்டே இருக்கு. இப்போ கூட இருக்கா பாரு, அவள் கூட உன் கூட இருக்க மாட்டா, உன்னை சீக்கிரமாக விட்டுட்டு போயிடுவா. உன் சைக்கோத்தனத்தை பார்த்தோம், சைக்கோ மாதிரி பண்ற அதெல்லாம் ஜம்மனுக்கு ஓடுது. அவன் மைண்ட்ல எவ்வளவு நம்மளை விட்டு போயிடுவா. இந்த ஜிகே எப்போ வேணாலும் வந்து கூட்டு போயிடுவான். இவளுக்கு அவனா அவ்வளவு பிடிக்கும்ல. அவன் தானே அவனோட புருஷன், அத வெளில சொல்லிட்டான். உங்க காதுல கேட்டுச்சு, நீங்க அவன்கிட்ட கையை மட்டும் கத்தி விடுங்க ப்ளீஸ், அப்புறம் ட்ரெஸ் எடுத்து கொடுங்களேன். இதை கேட்டுட்டு இருப்பீங்க. அவன் அதுக்கு ஆன்சர் பண்ணாம இப்படி சொல்றான். நீக்கு ஒரு மாதிரி முழிச்சுட்டே லைட்டா பெண்ட் பண்ணி உங்க மேல இருக்க ஜமனை பார்க்க லைட்டா நிமிர்ந்த, எப்போ இருந்தாலும் நீ ஜிக்கு கூட போயிடுவ தானே? என்ன பேசுறீங்க? சொல்லுடி, உனக்கு அவன் தானே பிடிக்கும். எப்படி பேசுறீங்க? நீங்க பேசுறதெல்லாம் எனக்கு ஹர்ட் ஆகுது. உங்களை எனக்கு பிடிக்கவே இல்லை. இதான் இதுக்குதான் நான் சொல்ல வரேன். என்ன பிடிக்கலனா அவனை பிடிச்சிருக்குல்ல உனக்கு. வலிக்குது. கேட்கறதுக்கு பதில் சொல்லு. எப்போ ஜெயிக்க வந்து கூப்பிட்டாலும் அவன் கூட போயிடுவ தானே? நான் ஏன் அவர் கூட போக போறேன்? என்னாச்சு உங்களுக்கு? கையை கழட்டி விடுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு அவன் முன்னாடி கையை காட்ட வர அவன் ஒரு கிரிப் கொடுத்து இப்ப அவனுக்கு கிட்ட இழுத்துக்க. இவ்வளவுதான், கொஞ்சமாவது உங்க கையில அந்த நாட் கொஞ்சம் லூஸா இருந்திருக்கும், இப்போ இறுக்கிக்கிருச்சு. இவ்வளவுதான், அந்த பெயின் உயிரே போது. கத்தி அழுறீங்க. அவன் உங்க வாயிலக்க வச்சு மூடிட்டு சொல், ஒரே பிறந்தாலும் நீ அவன் கூட போயிடுவ தானே? கையை வலிக்குது, கையை கழட்டி விடுங்க, ரொம்ப வலிக்குது அப்படின்னு ஆல்ரெடி அவன்கிட்ட அந்த கையை காட்டுங்க. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. ஜேகே கூப்பிட்டா போயிடுவல்ல? நான் எதுக்கு போறேன்? அவர் என் தங்கச்சியோட புருஷன். இல்ல நீ எதுக்கு போறியா? உன் புருஷன் இல்ல, உன் தங்கச்சி புருஷன் கிடையாது, அவன் உன்னோட புருஷன். என்னறியா, மறந்துட்டியா? இங்க காட்டு, உன் கையை காட்டு. ஃபர்ஸ்ட்ல உன் கையில அந்த ரிங்க பாப்ப, உன் கையை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை இன்னும் இழுக்கிறான். இன்னும் வலிக்குது. அவன் இழுக்க வலிக்குது. அவ்வளவு போதையில இருக்கான். என்ன பண்றோம் அப்படிங்கிற மாதிரி தெரியாமலே பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா அந்த கோவம். எப்போ இருந்தாலும் இவ ஜேகே கிட்ட போயிடுவா அப்படிங்கிற ஒரு கோவம் டைட்டா அவங்களை கட்டி பிடிச்சிட்டு, இன்னொரு வாட்டி நான் யாருக்கிட்ட ஏமாற மாட்டேன். போதும் ஏமாந்த வரைக்கும் போதும் அப்படின்னு சின்ன பிடிச்ச உன் புருஷன் தானே. என்ன பேசுறீங்க? என் கையை கழட்டி விடுங்க, நீங்க பண்றது எனக்கு பிடிக்கல சொல்லாத அப்படின்னு அவங்கள நைட்டு ஃபுல்லா டார்ச்சர் பண்றான். நெக்ஸ்ட் டே அவனுக்கு போதும் நல்லா தலைக்கேறி நல்லா அவங்க மேல படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பான். அழுது ஒரு கட்டத்துல உங்களுக்கு மயக்கமே வந்திருக்கும். ஜெமனுக்கு போன் அடிச்சுட்டே இருக்கு. மார்னிங்க ஒரு 11 o'clock அப்பதான் கண்ணு முழிக்கிறான். இது டைம் டோர் நாக் பண்ற சவுண்டு. அம்மா தட்டிக்கிட்டே இருக்காங்க, ஜெமனோட அம்மா. அவன் டோர் பக்கம் பார்க்க நீத்துல இருந்து இந்த ரூமுக்குள்ள இருந்து வெளில வரல. அவ ஒருத்தி என்னடானா ஹனிமூன் போறேன்னு கிளம்பி போயிட்டான். இன்னொருத்தி ரூமுக்குள்ள இருந்து வெளில வரல. ஏன் ரியா, எழுந்து வெளில வாடி அப்படின்னு தட்டிட்டே இருக்காங்க. மா, உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்னடா பண்ற? ஆபீஸ் போலியா நீனு? டோர் ஓபன் பண்ணு. உனக்கு என்னமா பிரச்சனை? அவ்வளவு வேலை இருக்கு, வீவா அனுப்பிடுடா. மெய்டு யாரும் இல்லையா? மெய்டா? ஜமன் மாறிட்டியா நீ? எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு முதல்ல கதவு தர. எனக்கு மெய்டே அவங்க 2 பேரும் தான். டோர் ஓபன் பண்ணு. கொஞ்ச நேரமா வந்து கதவு திறக்கிறேங்கிறது முதல்ல கிளம்புங்க. ஜமன் இப்போ போறீங்களா இல்லையா? அவங்களும் கத்திக்கிட்டே அங்கிருந்து போக நெக்ஸ்ட் ஜமன் மேல இருந்து எழுந்து மொபைல் அங்க எடுக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அவன் பேண்ட்ல இருக்கு, எடுத்து பண்ணி காதுல வைக்கிறான். ஆப்போசிட்ல தியாங் தான். டி, இன்னுமே நீ ஆபீஸ்க்கே போல, எனக்கு கால் மேல கால் வந்துட்டு இருக்குடா. அப்போ மட்டும்தான் மீட்டிங்ல இருக்காரு. நீ என்ன பண்றீங்க? நைட் கொஞ்சம் தூங்கிட்டியா? என்ன குடிச்சியா? அமைதியா இருக்கான். கிளப்போனியா? கொஞ்சம் டென்ஷனா இருந்தனா? டி, ஏதாவது பொண்ணு கூட ஸ்டே பண்ணிட்டேன்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. ரியாக்கு தெரிஞ்சு என்ன ஆகும்? டி, என்னடா பிரச்சனை உனக்கு? ஆபீஸ் போல, அதான் பிரச்சனை. சரி, நான் கிளம்புறேன். கால வைக்க போக டி, ஜிம்மன் ஒரு நிமிஷம். அகைன் அவன் மொபைல் எடுத்து காதுல வைக்கிறான். என்ன டென்ஷனா? எதுக்கு டென்ஷனா? என்ன பிரச்சனை உனக்கு? ஏதோ டென்ஷன் சொன்னி, அதை சொல்லு.
அது வேற டென்ஷன்னா எனக்கு புரியல. நாங்க என்ன வேணும் உனக்கு? என்ன டென்ஷன் நான் தெரிஞ்சுக்கணும். ஒன்னும் இல்ல. போனை வைக்கிறியா வி? சரி, ஒண்ணு மட்டும் எனக்கு சொல்லு. என்ன சொல்லணும் வி? உன் டென்ஷன்ல ரியாவை ஆட் பண்ணிடல. ஜவன் அமைதியா இருக்கான். அப்படிங்க என்னடா பண்ணி வச்ச? சைலண்டா இருக்காத. இல்லன்னு சொல்லு. எனக்கே தெரியல. நைட்டு நான் ட்ரக் எடுத்தியா? ஐயோ, ரியா கிட்ட பேசணும். போனை கொடு. ஜமன் திரும்பி உங்களை பாக்குறான். அப்படியே படுத்திருக்கீங்க. அவன் சைலண்டா இருக்கான். என்ன பண்ணி தொலைச்சா? இதுக்கு இப்ப சைலண்டா இருக்க? தூங்குறா. இவ்வளவு நேரம் தூங்குறாளா? என்ன பிரச்சனை வி உனக்கு? இவ்வளவு ஹார்ட் பண்ணல. நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். அப்படி சொல்லும் போதே வீக்கு தெரியுது ஏதோ பண்ணி வச்சிருக்கான்னு. நான் வேற அங்க இல்லடா. எதுவும் ப்ராப்ளம் பண்ணி வைக்காதடா. எனக்கு என்னது ஆன்சர் பண்ண முடியாது. இங்க பாரு ஜமன், டேப்லெட் போடுறல. டேப்லெட்டா? டேப்லெட்டே போடுறது இல்லையா நீ? வி போனை வை. ஜமன் டேப்லெட் போடுறேன்னா இவ்வளவு நாள் நீ டேப்லெட் யூஸ் பண்ணல. ஜமன் அமைதியா இருக்கான். சரி, டேப்லெட் போடல. கவுன்சிலிங்காவது போனியா? அதுக்கும் அமைதியா இருக்கான். எப்போதுல இருந்துடா போல. அப்புறமா போன் பண்றேன் வி. போனை வைக்காத, ஆன்சர் பண்ணு. இல்லைன்னா என்னால நார்மலா இருக்க முடியாது டி. சொல்லு. மேரேஜ் ஆனதுல இருந்து 1 வீக்கா போல. ஜமன் ரியாவை எதுவும் பண்ணி வைக்கல. அப்படி சொல்லிட்டே இருக்க ஜமன் காலை கட் பண்ணிட்டான். ஏதோ பண்ணிட்டான். என்னாச்சுன்னு தெரியல. எப்படி கேக்குறது தெரியலையே. யார கேக்குறதுன்னு கூட தெரியல. அப்படின்னு டென்ஷன்ல அமைதியா அங்கேயும் இங்கும் நடந்துட்டே இருக்கான். ஜியா, டேய் என்னடா ஆச்சா? ஜமன் கவுன்சிலுக்கு போல. சிச்சோ, இத்தனை நாளா? மேரேஜ் ஆனதுல இருந்து 1 வீக்கா போல. டேய் என்னடா உளர்ற? அப்ப உளரல. இப்ப அவ ஏதோ பண்ணிட்டு இருக்கான். எதுவும் சொல்ல மாட்டேன்றான். அப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அதுதான் அவனை அங்க விட்டு வந்துருக்க கூடாது. கூட்டு வந்திருக்கணும். தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு நடந்துட்டே இருக்கான். அவன் டேப்லெட் போட்டாலாவது கண்ட்ரோல்டா இருப்பான். டேப்லெட்டும் யூஸ் பண்றது இல்ல. எவன் ஏதாவது பண்ணிட்டானான்னு கூட தெரியல. அவன் எதுவுமே சொல்ல மாட்டேன்றான். அப்படின்னு டென்ஷனா பெட்ல உட்கார. நீங்க டோர் ஓபன் பண்ணிட்டு மாமா ரியாக்கு கால் பண்ணிட்டே இருக்கான். ரியா எடுக்கவே மாட்டேன்றா. ஜமன் மாமாக்கு கால் பண்ணி என்ன பண்ணான்னு மட்டும் கேட்டு சொல்றீங்களா? அவன் திருன்னு முழிச்சுட்டே எழுந்து நிக்கிறான். ரொம்ப நேரமா கால் பண்ணிட்டே இருக்கான். எடுக்கவே இல்லை. நான் கூட ஜமனுக்கு கால் பண்ணேன், எடுக்கல. இன்னும் கொஞ்ச நேரத்துல லைனுக்கு வந்துருவான். நீ ரித்திக்கு கால் பண்ணி பேசிட்டே இரு. நான் அதுக்குள்ள ரியா கிட்ட பேசிடுறேன். அங்க எங்கன்னு நிலைமை உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன். இல்லம்மாம்மா, ரித்திகிட்ட நைட்டு பேசிட்டேன். இது பேசுனதுக்கு அப்புறம் கோமா இருக்கங்கா. ஓகே நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். பட் ரியா கிட்ட இருந்து நைட்ல இருந்து நான் பேசவே இல்லை. அதான் ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஜியா பிய பார்க்க வி ஜியா பார்க்க அப்படி இருக்கு. என்னாச்சு? இளவயன், நீங்க சாப்பிட்டியா? எல்லாம் உங்ககிட்ட பேசிட்டேன்னா சாப்பிட்டுருவேன். ஃபர்ஸ்ட் சாப்பிடு. ஜியா எதனா ஃபுட் ஆர்டர் பண்ணு. நான் போய் கால் பண்ணிட்டு வரேன். இந்த மாதிரி பேசிட்டு வி வெளில போறோம். எங்க ஜமன் ஃபோன் காலை கட் பண்ணிட்டு டேப்லெட் போடுவோம். கண்ட்ரோலா இருக்க மாட்டேன்றோம் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு டேப்லெட் போயிட்டு ஓபன் பண்ணி ஒரு 2-3 டேப்லெட் சேர்த்து போட்டுக்கிட்டு உங்ககிட்ட வரா. அப்படியே படுத்திருக்கீங்க. நியூடா பிளாங்கெட்லாம் தூக்கி மேல போட்டிருப்பான். ஸோ எட்டி அந்த பிளாங்கெட் எடுத்துட்டு உங்ககிட்ட வந்து உங்களுக்கு கவர் பண்றான். அப்படியே படுத்திருக்கீங்க. உங்க ஃபேஸ்ல ஹேர் இருக்கு. அதெல்லாம் எடுத்து விட்டுட்டே சாரி, ரொம்ப சாரி. உன்னை கல்யாணம் பண்ணும்போது எனக்கு பிடிக்காது. உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்காது. எப்பவுமே உன்னை எனக்கு பிடிக்கல. ஏன்னு தெரில. நீ என் கூடயே இருக்கணும். எனக்கு மட்டும்தான் எதுக்கு தெரியல இப்படி தோணிட்டே இருக்கு. அப்படி சொல்லிட்டு உங்களை ப்ராப்பராக படுக்க வச்சுட்டு உங்கள் ஹெட்டுக்கு பில்லோல வச்சுட்டு உங்கள் கையை பார்க்குறான். கிட்ட 2 டேஸாக அந்த கையை கட்டி தான் வச்சுருக்கான். அந்த கையை பார்த்த உடனே சரியான ஷாக்கு. பிகாஸ் அந்த கையை ஒரு மாதிரி பிளாக் ஆகிட்டு இருக்கு. என்னாச்சா? கை 2 நாளா கட்டி இருந்தது. அப்படி திங்க் பண்ணிட்டு வேகமாக அந்த கையை கழட்டி விட்டுட்டு இருக்கான். அந்த டைய கழட்டு அது இன்னும் இருக்குது. அவனால கழட்டவே முடியல. அது உங்க ஸ்கின் கூட ஒரு மாதிரி டச் ஆகி காயமாயிட்டு அந்த கையின் நார்மலாவே இல்ல. ஸ்கின்குள்ள போயிட்டு ஒரு மாதிரி ரத்தம்லாம் வந்திருக்கு. பயம் வருது. அவனுக்கு கண்ணு கலங்குது. இப்பயும் அவன் காதுக்குள்ள இது போல சைக்கோ கூட எல்லாம் யாரு இருப்பா? எக்கோ மாதிரி கேக்குது. வேகமா கழட்டி விட்டுட்டு கூட இருக்க மாட்டியா? விட்டு போயிடுவியா நீயும்? இதெல்லாம் பார்த்தா என்ன இப்படி உனக்கு பிடிக்கும்? திங்க் பண்ணிட்டு அந்த பெட்ல இருந்து கழட்டிட்டான். ஒரு சைடு அவங்க கையில இருந்து கழட்டணும் முடியல. கிட்டத்தட்ட உங்க ஸ்கின்குள்ள போயிட்டு இருக்கு. அவ்வளோ டைட் ஆயிட்டு இருக்கு. இது அவ்வளோ பெயினா இருக்கும். அது கழட்டும் போது உங்களுக்கு வலிக்கும். பிகாஸ் அவ்வளோ பெரிய பெயின். பட் உங்ககிட்ட அந்த ஒரு ரியாக்ஷனும் வரல.
இந்த டைம்ல நீங்க அழுது கத்தி இருக்கணும். அவன் அதை கழட்டிட்டு உங்க மூஞ்ச பாக்குறான். அப்படியே படுத்திருக்கீங்க. இதெல்லாம் ரொம்ப பெயினா இருக்கும் இல்லையா? தூங்குனா கூட இந்த பெயின்லாம் ஃபீல் ஆகும். அப்படி இருக்கப்போ உங்களுக்குன்னா இந்த பெயின் ஃபீல் ஆகலையா அப்படிங்கிற மாதிரி அவன் கழட்டிட்டு உங்க மூஞ்ச பார்க்க அப்படியே படுத்திருக்கீங்க. ரியா, ரியா வலிக்குதா? ரியா எழுப்ப ஒரு மொமெண்ட்டும் தெரியல. ஏய் ரியா என்ன பண்ற? ரியா அவளை எழுப்ப தெரியல. அப்படியே படுத்திருக்கீங்க. உங்க கையை விட்டுட்டான். இப்போ உங்ககிட்ட வரான். ரியா, ரியா ஹார்ட் பீட் இருக்கான்னு உங்க செஸ்ட் கிட்ட காதை வச்சு கேட்க ஹார்ட் பீட்லாம் இருக்கு. என்ன ஆச்சு உங்களுக்கு? ரியா, ரியா எழுப்பிட்டே இருக்கான். நீங்க எந்திரிக்கவே இல்லை. கிடக்குறன்னு ஒரு பாக்ஸர் ஒன்று எடுத்து போட்டுக்கிட்டு மொபைல் எடுத்து ஃப்ரெண்டுக்கு கால் பண்றான். டாக்டர் ஒரு பதட்டத்தோட போன் கால் கட் ஆகுது. உங்ககிட்ட வந்து உங்களுக்கு ட்ரெஸ் போடுறான். மேல அங்கங்க தூக்கி போட்டிருப்பான். எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு போட்டு விட்டுட்டு ஒரு சிசர் ஒன்று கொண்டு வந்து உங்க கையில இருக்க அவனோட டைய கட் பண்ண. அவ்வளோ காயமா இருக்கு. பட் ரத்தம் கூட வரல. அவ்வளோதான். கையை பிளாக் ஆயிடுச்சு. பிளட் ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கு. அந்த கையை ரப் பண்ணிட்டே இருக்கான். ஒரு மாதிரி தீச்சு விட்டுட்டே பயமா இருக்கு. கால் பண்ணி தீ சுகம் எங்கடா இருக்கு? சீக்கிரம் எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. டேய் என்னாச்சு? வந்து நீயே பாரு. போன்லயே என்னாச்சுன்னு சொல்ல முடியாது. எப்போ வருவ? வீட்டுக்கிட்ட வந்துட்டா. வெளிலதான் வந்திருக்கான். வா. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவன் போனை கட் பண்ணிட்டு வீட்டுல இருந்து வெளில வரான். உங்க அம்மா ஜிமனோட அம்மா கத்திக்கிட்டே வெளில வந்துட்டியா? இப்ப இருக்கு பாரு அந்த ரையாக்கு அப்படின்னு ரூம்குள்ள போக ட்ரை பண்ண. அம்மா என்ன பண்ற? இவ்வளவு கூட்டு வரேன்டா. இவ்வளவு வேலையை யாரு பாக்குறது? இருக்கிற ப்ராப்ளம் பத்தாது நீ வேற. ஏமா? இல்ல எனக்கு புரியல ஜமன், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இப்படி சொல்லிட்டு இருக்கவ சுகா வந்துட்டான். கொஞ்ச நேரம் சைலண்டா இருமா அப்படின்னு சுகா போட்டு ரூமுக்கு போயிட்டான். அவங்க அம்மாக்கு கடுப்பா இருக்கு. உங்களை பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் முடியல. நெக்ஸ்ட் ஜமன் சுகா 2 பேரும் உங்க முன்னாடி நின்றுருக்காங்க. நீங்க படுத்துட்டு இருக்கீங்க. எழுந்துக்கவே மாட்டேன்டா. என்னாச்சுன்னு தெரியல. கொஞ்சம் பாரு. இந்த கையை கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ண அப்படி சொல்ல சுகா அவங்கள செக் பண்ணிட்டு ஜமனை பார்த்து கேட்குற ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீ கண்டினியூஸா ஹாஸ்பிட்டல் போறியா? டீ நான் உன்னை அவ்வளோ பார்க்க சொன்னேன். நீ என்ன என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ண. டேப்லெட் போடுறியா? போட்டேன் மார்னிங். எத்தனை நாள் போடாம மார்னிங் போட்டேன். சுகா அவளை பாருடா. கையை பாரு. அவ அப்படி இருக்கிறதுக்கு ரீசன் நீ தான். பார்த்தாலே தெரியுது. அவளை அவ்வளோ டார்ச்சர் பண்ணிருக்க. நீ ஆரம்பத்துல இருந்து சொன்ன கல்யாணம் பண்ணிக்காத இல்ல கியூர் ஆயிட்டதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கோன்னு. சுகா அப்புறம் திட்டிக்கோ. ஃபர்ஸ்ட் அவளை பாரு. சுகா திரும்பி கட்டுப்படி பார்த்து செக் பண்ணும் போதே உனக்கு தெரிஞ்சிருச்சு என்னோட அப்யூஸ் பண்ணி வச்சிருக்க. நீ ட்ரீட்மெண்ட் பண்ணடா. நான் பண்ணுவேன். எனக்கு அது தெரியும். சிவா உன் பொண்டாட்டி தானே? சுகா ப்ளீஸ், கொஞ்சம் பயமா இருக்கு. கொஞ்சம் பாரு. கடுப்புல உங்களை பார்த்துட்டே இருக்கான். உங்க கையை பார்க்கும்போது அவனுக்கு அவ்வளோ ஷாக்கிங்கா இருக்கு. என்னடா இது? இதாண்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒரு மாதிரி பிளாக்காவே ஆயிடுச்சுடா. டீ நல்ல வேலை ஹாஸ்பிட்டல் கூட்டு போல. நீ இல்லைன்னா நீ ஜெயிலில் உட்காந்துருக்க வேண்டியதுதான். ட்ரீட்மெண்ட் போடா. முன்னாடியே வராத. சுகா ட்ரீட்மெண்ட் பண்ணுறான். சில பல எக்யூப்மெண்ட்லாம் கொண்டு வரல. அதெல்லாம் ஜிம்மன்ட்டு எழுதி கொடுக்க அவனும் போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வரான். இவ்வளோ நேரமாடா உனக்கு வாங்கிட்டு வர்றதுக்கு? இல்லைடா மார்னிங் டைமில் கொஞ்சம் டிராஃபிக். சுகா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ட்ரிப் போட்டு விட்டுட்டே ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு கை கொஞ்சம் டவுட்டா என்னோட உளற. ஆமாம் அவளுக்கு எந்த ஒரு ஃபீலுமே இல்லை அந்த கையில. எனக்கு தெரிஞ்ச அந்த கையை எடுக்கிற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். டீ என்னடா உளற? எத்தனை நாளடா கட்டி போட்டிருந்த? இந்த கைக்குள்ள இருக்க நரம்பெல்லாம் கட் ஆயிட்டு பாரு. இங்க வரைக்கும் ரத்தம் போவே இல்லை. அதனாலதான் கை பிளாக் ஆயிருக்கு. ஜமல் ஒரு மாதிரி அவனை பாக்குறான். இங்க பாரு இந்த இடத்துல எல்லாம் பண்றேன் ரியாக்ட் பண்ணுவான் அப்படி சொல்லிட்டு அந்த சிரிஞ்சோட நீடில் எடுத்து கேப் போட்டு ஒரு இடமும் ப்ரெஸ் பண்ண நீங்க ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி ரியாக்ட் பண்றீங்க. பட் பிளட் பிளாக் ஆயிருக்க அந்த இடத்துல மட்டும் ஒண்ணுமே ரியாக்ட் பண்ணவே இல்லை. ரியாக்ட் போ அன்கான்சியஸ். இந்த இடத்துலலாம் கை வைக்கும் போது அவளுக்கு வந்து ஃபீல் ஆகுது, பெயினா இருக்குன்னு. பிகாஸ் நான் ப்ரெஷ் பண்றேன். அதுல அவ ரியாக்ட் பண்றான். இங்க பாரு ப்ரெஷ் பண்றான். அப்படியே படுத்திருக்கீங்க. அழுத்தி கூட பண்றான். சும்மா ஒரு மாதிரி ஆயிட்டான். என்னடா உள்ளார எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கும். இதெல்லாம் நீ அவளை டார்ச்சர் பண்றதுக்கு முன்னாடி நினைச்சிருக்கணும்.
அவன் அலற மாதிரி போயிட்டான். ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கேன், ஓகே ஆகுதா பாரு, இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டா ஹாஸ்பிட்டல் தான் கூட்டு போகணும் நீ அப்படி சொல்லிட்டு அவனோட எக்யூப்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவன் கிளம்புறான். ஜமன் உங்களை தான் பாத்துட்டு இருக்கான். இப்பயாச்சு இதுல நல்லா பாத்துக்கோ, இது போல ஹர்ட் பண்ணாத, டெய்லி கவுன்சிலிங் போ, டேப்லெட் போட மறக்காத, ஃபர்ஸ்ட் குடிக்காத, குடிச்சாலும் பரவாயில்ல ட்ரக் எடுக்காத. சுகா அங்கிருந்து போக ஜமன் அப்படியே உட்காந்துக்கிட்டான். ஓபன் பண்ணி அவன் தலையை ஒரு மாதிரி புடிச்சிட்டு கண்ணு மூடி உங்களுக்கு ஹர்ட் பண்ணதெல்லாம் திங்க் பண்றான். நீங்க அவன் என்ன பண்ணாலும் கையை கழட்டி வரீங்களா, கையை ரொம்ப வலிக்குது, எனக்கு ட்ரெஸ் கொடுக்குறீங்களா, ரெண்டு மட்டும் தான் கேட்டுட்டே இருந்திருப்பீங்க. அவன் அமைதி ஆயிட்டான், ஒரு மாதிரி ஆயிட்டான். அமைதியா சைலண்டா உட்காந்துருக்கான். நெக்ஸ்ட் எங்க ரீத்தி ஃப்ளோர்லே ஒரு மாதிரி படுத்திருக்கா. இன்னும் ஜேகே அவளை விடவே இல்லை. டைம் ஃபிக்ஸ்ல அலாரம் அடிக்குதா. ஜேகே எழுந்துக்கிறான். உங்க மேல இருந்து உங்களை பாக்குறான். உங்களுக்குள்ள அந்த பிசிக்கல் மூமெண்ட் நடந்திருக்கு தெரியுது. எழுந்த ட்ரெஸ் எங்க கழட்டி போட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவன் ட்ரெஸ்ஸை தான் பாக்குறான். அவன் எழுந்தது உங்களுக்கு நல்ல ஃபீல் ஆயிடுச்சு. அவன் பேண்ட் எடுத்து போட்டுட்டு அவன் ஷர்ட் எடுத்து அவன் மேல போடுறான். நீங்க அந்த ஷர்ட்டை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி உங்களை கவர் பண்ணிக்கிட்டு திரும்பிக்கிட்டீங்க. பகல் டைம்ல ஜேகே கிட்ட எதுவும் பேசவே மாட்டேன்ட்டான். நைட்டு கண்ணா பின்னான்னு பேசுறான். குடிச்சிட்டு வந்து எல்லாத்துக்குமே ரியா 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 அப்படி சொல்லிட்டு தான் பேசுறான். நீங்க டர்ன் பண்ணி படுக்க ஜேகே உங்களை கண்டுக்கவே இல்லை. ரெஸ்ட் ரூம்குள்ள போயிட்டா. இவர் எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் இருக்கிற ஒரு பர்சன் தான் இவர் மட்டும் தான் அப்படின்னு ஷர்ட்டை டைட்டா பிடிச்சிட்டு கண்ணை மூடுங்க. கண்ணில் இருந்து தண்ணி வருது. எல்லாமே பண்றான். ஃபோன் பண்ணி அது வேணும் ஃபோட்டோ, இப்போ எப்படி படுத்தது கூட ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பான், இல்லைன்னா வீடியோ, இதுக்கும் பிளாக்மெயில் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி கண்ணை மூடிட்டு திங்க் பண்ணிருக்க. ஜேகே அவன் போயிட்டு குளிச்சுட்டே பப்ளு, நம்ம ஏன் அவளை பப்ளுன்னு கூப்பிட்டோம், பப்ளு இப்போ யாரையோ கூப்பிட்ட மாதிரி ஞாபகம் வருது. அவ கையை பாக்குறான். அவனோட பேபி ஃபிங்கர் பிடிக்கும் போது அவனுக்கு அந்த ஞாபகம் எல்லாம் வந்திருக்கும். ஷவர் கீழே நின்றுருக்கான். ரியா என் ஃபிங்கரை டச் பண்ணும் போது கூட எனக்கு இதெல்லாம் தோணவே இல்லையே. ரியாவோட தாட்டியே கிட்ட வருது எனக்கு. ஜேகே இதுல ஒரே ஒரு குழப்பம் தான்டா. உன்னாலதான் அதுவும் நீ தானே ரியாவை பார்க்கணும்னு கண்ணா பொண்ணான்னு வளரி ரியாவோட தாட்லாம் கிட்ட வந்துட்டு இருக்கு. கண் டைட்டா மூடிட்டு இதுக்கப்புறம் அவளை டச் பண்ணவே கூடாது. அவளை டச் பண்ணி கூட இவ்வளவு க்ளோஸா இருக்கிறதுனால மட்டும்தான் அவளுக்கு இதெல்லாம் வருது. ரித்தியை டச் பண்ணவே கூடாது முதல்ல அப்படின்னு கண்ணை மூடுறான். அவனுக்கு என்னன்னா இது வரைக்கும் அவங்க அம்மா இருக்கும் போது ஸ்கூலுக்கும் சரி காலேஜுக்கும் சரி ஒர்க்கும் சரி ஜேகே போயிட்டு வரும்போது அவனுக்காக அவங்க அம்மா வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. வெளியே போகும்போது நமக்காக அம்மா இருக்காங்க, நம்ம அவங்களுக்காக இருக்கணும், சீக்கிரமா வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு தாட்டோட வீட்டுக்கு வருவான். நெக்ஸ்ட் அவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க. அந்த இடம் எம்டியா இருந்திருக்கும். அப்போ அவனுக்கு தோன்றது ரியா, அவங்க அம்மா சொல்லி இருப்பாங்க. நெக்ஸ்ட் அவன் ரியா கிட்ட போயிருப்பான். அவங்க அம்மா இருந்த ஸ்டேஜ்ல அந்த இடத்துல ஜேகே ரியாவை பார்த்திருப்பான். ரியா அவ்வளோ கேரிங்கா இருப்பா. ஜேகே மேல ஒர்க் போகணும், ஒழுங்கா இருக்கணும், கோவப்படக்கூடாது, டைமுக்கு சாப்பிடணும், இப்படி நிறைய சொல்லுவா. சோ அப்போ ஜேகே நம்மளுக்காக ரியா இருக்கா போதும் அப்படிங்கிற ஒரு தாட் ரியா இல்ல, அதனால உங்களை ரியாவா திங்க் பண்றான். அதுதான் அவனோட ப்ராப்ளமே. அவனுக்கு பெருசா யாருமே இல்ல ரிலேஷன். இது வரைக்கும் அவனுக்கு யாரும் பெருசா ரிலேஷன்ல இருந்ததே கிடையாது. அவனுக்கு அவங்க அம்மா மட்டும்தான். நெக்ஸ்ட் ரியா அவனை விட்டு போனது அவனால ஏத்துக்கவே முடியல. ஃபர்ஸ்ட் அத்தை பொண்ணு உங்க மேல பாசெல்லாம் இருக்கதான் செய்யும். பட் ரியா பொண்டாட்டியா ஃபீல் பண்ணிருப்பான் இல்லையா, அது அவனுக்கு வந்து போது. இதுக்கு முன்னாடி கூட ரியா வீட்டுல சின்ன ப்ராப்ளம் போவோம், ஜிகே கிட்ட சொல்லுவா. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், நான் சால்வ் பண்றேன், நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாலும் ரியா வேணான்னு சொல்லிருவா. பையனை பார்க்க கஷ்டமா இருக்கும், ரித்திய பார்க்க கஷ்டமா இருக்கும். பட் ரியாவை அவன் பார்த்துப்பான். அந்த அத்தை பொண்ணு அப்படிங்கிற பாசம் இருக்கும். பட் ரியா பொண்டாட்டியா ஃபீல் பண்ணிருப்பான். அப்படிங்கிறப்போ திடீர்னு அவன் இல்ல, ஏத்துக்க முடியல அவனால. அதனால உங்களை ரியாவை பார்த்து உங்களை அவன் கல்யாணம் பண்ணிட்டான், நீங்க அவன் பொண்டாட்டி, அதனால உங்களை டச் பண்றான், அவனோட ஃபீலிங்ஸ் உங்களுக்கு கொடுக்குறான். ரியாவை அவனால மறக்க முடியல. அது எல்லாத்தையுமே திங்க் பண்ணிட்டு இப்போ அவன் குளிச்சுட்டு இருக்க. அவனுக்கு குழந்தைல அவன் காலை சுத்தி வருவீங்க.
அது ஞாபகம் வருது. உங்களை வெளில கூட்டு போனது, நீங்க அவன் பிங்கி ஃபிங்கரை பிடிக்கிறது, சாக்கி வாங்கி கொடுக்கறது, அவங்க கிஸ் பண்றது, உங்களை கேர் பண்ணி அவன் பார்த்துட்டு இருந்திருப்பான். எல்லாமே ஞாபகம் வர லைட்டா ஒரு ஸ்மைலோட அவன் ரியா போட்டு விட்ட அந்த ரிங்கை டச் பண்ணிட்டு என் கூட கடைசி வரைக்கும் நீ இல்லல ரியா, குழந்தைல போது என் கூட அவ்வளோ அழகா விளையாடிடு, நான் வேணும்னு என் காலை சுத்தி சுத்தி வருவல்ல. இப்போ எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. பட் இதெல்லாம் சொல்ல நீ என் பக்கத்துல இல்லைல்ல. நிறைய டைம் நினைப்பேன், இதெல்லாம் ஞாபகம் வந்தா உன்கிட்ட சொல்லணும். அந்த டைம் உன்னோட ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு நான் பார்க்கணும்னு நினைப்பேன் ரியா. இப்போ எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. சின்ன வயசுல அவ்வளோ அழகா சிரிப்பேன். ஏன் முன்னாடி குழந்தைய இருக்கும் போதும் எல்லாமே என் கண்ணு முன்னாடி வருது. பட் இதெல்லாம் சொல்லதான் நீ என் கூட இல்லை. அவன் கண்ணே கலங்குது. நல்லா தானடி உன்னை பார்த்துக்கிட்டேன். ஏண்டி என்னை விட்டு போன? கண்ணை மூடுறான். உன் கூட நான் லவ் பண்ணும் போதும் இருந்த அந்த மெமரிஸ் விட எதுவுமே தெரியாம 2 பேரும் சின்ன புள்ளையிலே அவ்வளோ அழகா நீ என்னை சுற்றி சுற்றி வருவல்ல. அந்த மெமரிஸ் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கு. ஆனால் அது என்னை கொல்லுது. எப்பவுமே நினச்சிட்டே இருப்பேன், இதெல்லாம் ஞாபகம் வரணும்னு. பட் எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. ஏண்டா ஞாபகம் வந்ததுன்னு இருக்கிறியா? எதுக்கு இதெல்லாம் ஞாபகம் வந்தது? மேலும் இதெல்லாம் ஞாபகம் வந்து உன்னுடைய மெமரிஸ் என்னை ரொம்ப கொல்லுது. நீ என்னை தூக்கி போட்ட மாதிரி என்னால் ஏன் தெரில உன்னை தூக்கி போட முடியல. பிகாஸ் நான் உன்னை அந்த ஒரு ஸ்டேஜில் வச்சுட்டேன். என்னால் முடியல. குழந்தையிலேயே நான் தான் புருஷன், நீ தான் பொண்டாட்டின்னு முடிவு பண்ணிட்டேன். கொஞ்ச நாள் மறந்துட்டேன். ஓகே, இப்போ இருந்ததை விட ஃபர்ஸ்ட் இந்த மெமரிஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி திங்க் பண்ணிருக்கான். நீங்கள் கீழே தானே படுத்துட்டு இருப்பீங்க. ஜிகியோட ஷர்ட்டு ஒரு மாதிரி போட்டு லைட்டாக பிடிச்சிட்டு ரூமுக்குள்ளே வரீங்க. ஒரு மாதிரி அழுதுகிட்டே வரீங்க. நடக்கவே முடியல. அப்படி வரான். நீங்க வரீங்க. ஐயோ கொல்லப்புறனே. நெக்ஸ்ட் ஜேகே அவன் குளிச்சுட்டு வெளில வரான். தவளோட அவன் உங்ககிட்ட பேசல. நீங்களும் அவங்ககிட்ட பேசவே இல்லை. மெதுவா சவத்து பிடிச்சிட்டு பொறுமையா நடத்த போறீங்க. ஜேகே பாக்குறான். கஷ்டமா இருக்கு. அவனாலதான் நீங்க இப்படி நடக்கிறீங்கன்னு தெரியுது. உங்களை இதுக்கப்புறம் டச் பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணியிருப்பான். அதோட உங்களை பாக்குறான். இப்போ ஜேகே உங்ககிட்ட வந்தா நீங்க அவங்க 2 கையில ஷர்ட்டை பிடிச்சிட்டு இருக்கீங்க. அந்த கையை எடுக்கிற மாதிரி உங்களை டைட்டா கிராப் பண்ணி அந்த ஷர்ட்டை எடுக்கிறான். என்ன பண்றீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி ஜெகியை பார்க்க, ஒரு நிமிஷம் சும்மா அப்படின்னு நீ எது பண்ண மாதிரி இன்னைக்கு உங்களை பார்க்குறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்க இழுத்து கவர் பண்ண தான் ட்ரை பண்றீங்க. கொஞ்ச நேரம் சும்மா இருந்தான்னு சொன்னேன். உங்களுக்கு கடுப்பா இருக்கு. இதையும் போட்டோ எடுக்கலான்னு பாக்குறீங்களா? என்ன எதுவும் தெரியாத மாதிரி நடிக்க வேண்டாம். வைத்திய மரியாதை அது வளராதா? ஏதோ மெடிசன் வாங்கிட்டு வந்தா யூஸ் பண்ணிக்கிட்டியா? கையெடுங்க. அவன் கையை தட்டி விட்டுறீங்க. கடுப்பா இருக்கு. உங்க மூச்சை பார்த்துட்டே இருக்கான். அந்த ரூம்குள்ள கேமரா இருக்கு. பட் நீங்க ட்ரெஸ்ஸோட தான் வந்திருக்கீங்க. அந்த கேமரா கிட்ட ஜேகே மறைஞ்சிட்டு இருக்கான். ஓ, அந்த கேமரால ஜேகே மட்டும்தான் தெரியறான். உனக்கு முன்னாடி இருக்கா நீங்க தெரியல. ட்ரெஸ் நீங்க ஒரு மாதிரி இழுத்து பிடிச்சுக்கிட்டு பண்ணது போதாதான்? நீ கூட படுக்கும் போதும் வீடியோவும் எடுத்துக்கணுமா? ஒண்ணுமே புரியல. உங்களே பார்த்துட்டு இருக்கான். வீடியோவும் எடுத்து பிளாக்மெயிலும் பண்ண போறீங்க. ஏய் மறைஞ்சன்வி, என்ன பேசுறேன்னு தெரிச்சு பேசுறியா? பிளாக்மெயிலா? மென்டல் ஆயிட்டியா நீ? பாரு, உங்ககிட்ட பேசல, எனக்கு டைம் கிடையாது. மெடிசன் எதனா வேணும்னா கால் பண்ணு. அதுக்கப்புறம் உன்னை நான் இதுக்கப்புறம் டச் பண்ணவே மாட்டேன். உங்களை பார்த்துட்டே இருக்கான். நல்லா ஹேக் பண்ணுறீங்க. ரெஸ்ட் ரூம் தானே போகணும், கிளம்பு. என் மூஞ்சி முன்னாடி நிற்காதா, கிளம்பு அப்படின்னு அவன் அந்த ரூம்ல வெளில போயிட்டான். இது போல வீடியோ எடுத்து என்ன பிளாக்மெயில் பண்ணி என்ன பண்ண போறீங்க? என்கிட்ட இருந்து இன்னும் உங்களுக்கு என்னதான் வேணும்? எதுக்கு என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு அழ ஸ்டார்ட் பண்றீங்க. அவன் அமைதியா போயிட்டு வெளியே உட்காந்துக்கிட்டான். நிறைய பூசிட்டு பெயின்ல நடந்து வரும்போதும் அவனுக்கு பார்க்கும் போதும் ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்கு. சின்ன பொண்ணு டச் பண்ணிருக்க கூடாது, முடியல போல. நம்மளை எப்படி அவ ஹேண்டில் பண்ணுவான்? அதுவும் குடிச்சிட்டு வந்து இந்த டேப்லெட் யூஸ் பண்ணா கூட தெரியல. ஜேகே இதுக்கப்புறம் அவளை டச் பண்ணாத அப்படின்னு சைலண்டா இருக்கான்.